அனைவருக்கும் வணக்கம். தீபாவளியும் திரைப்படங்களும் நிகழ்ச்சியோட 42வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நேற்றைய பதிவில் நான் சொல்லியிருப்பேன், 1985 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி அதிக நாட்கள் ஓடி அதிக வசூல் செஞ்ச படம் எதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். 11/11/85 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் படிக்காதவன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சிவாஜி கணேசன், வடிவுக்கரசி, ஜெய்சங்கர், நாகேஷ் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் வாலி, வைரமுத்து, கங்கை அமரன், இசை இளையராஜா, டைரக்ஷன் ராஜசேகர். கன்னட நடிகர் ரவிச்சந்திரன் அவருடைய அப்பாவோடு சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண படம் இந்த படம். சிவாஜி கணேசனும் ரஜினிகாந்தும் இணைந்து நடித்த 3வது திரைப்படம். ஜஸ்டிஸ் கோபிநாத், நான் வாழைப்பெண் 2 படமும் வெற்றி அடைஞ்ச உடனே இந்த காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க 2 பேர் சேர்ந்து 3வதாக நடித்த திரைப்படம் இது. குத்தாருங்கிற ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் தான் இந்த படம். இந்த படம் வெற்றி அடைஞ்ச உடனே ரஜினிகாந்த் என்ன பண்ணார்னா, தொடர்ந்து 5 படங்கள் ஹிந்தி படங்களையே ரீமேக் படங்களாகவே நடித்தார். அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் அடிமை இல்லை, மிஸ்டர் பாரத், வேலைக்காரன், விடுதலை, மாவீரன் அப்படின்னு 5 படங்கள். 5 படங்களும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹிந்தி ரீமேக் படங்கள் தான். ஆக்ரோஷமான சூப்பர் ஸ்டாரின் நடிப்பும் அமைதியான சிவாஜி நடிப்பும் படத்தோட வெற்றிக்கு பெரிதும் கை கொடுத்தது. படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இளையராஜா சாரோட மியூசிக். 5 பாடல்களுமே சூப்பர் ஹிட். ராஜாவுக்கு ராஜா நான் தான், சொல்லி அடிப்பேன் அடி, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு கொட்டு கிளியாக ஒரு தொப்பு குயிலாக பாடு, ஜோடி கிளி எங்கே சொல்லு சொல்லு அப்படின்னு 5 பாட்டுமே சூப்பர் ஹிட் பாடல்கள். படம் 175 நாட்களுக்கு மேலே ஓடி 12,96,00,000 ரூபாய் வசூல் செய்தது. 1985 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பிரேம பாசம். சிவகுமார், ரேவதி, நிழல்கள் ரவி நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் வாலி, இசை கங்கை அமரன், டைரக்ஷன் கே விஜயன். ஃபார் அ ஃபியூ டாலர்ஸ் மோர் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்தில் வரக்கூடிய ஒரு தீம் மியூசிக்கை ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சுட்டு, வண்ணம் இது வஞ்சியின் வண்ணம் நீ விரும்பிய வண்ணம்னு ஒரு பாட்டை கங்கை அமரன் கொடுத்துருப்பார். சுமாராக ஓடிய திரைப்படம் இது. 1985 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பெருமை. சுரேஷ், அனிதா, சுஜாதா, ராஜீவ் நடித்த இந்த படத்திற்கு கதை சிவசங்கரி, வசனம் வியட்நாம் வீடு சுந்தரம், இசை சங்கர் கணேஷ், டைரக்ஷன் சி.வி. ராஜேந்திரன். 1985 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் கரையை தொடாத அலைகள். அருண்குமார், கங்கா, தேவிஸ்ரீ நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் காரைக்குடி நாராயணன், பாடல்கள் வாலி, முத்துலிங்கம், காரைக்குடி நாராயணன், இசை சந்திரபோஸ், டைரக்ஷன் பி. மாதவன். 1985 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது 1986 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/11/1986 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் அறுவடை நாள். சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரித்த அந்த படத்தில் பிரபு, பல்லவி, ராம்குமார் நடிச்சிருப்பாங்க. கதை லிவிங்ஸ்டன், பாடல்கள் கங்கை அமரன், இசை இளையராஜா, திரைக்கதை டைரக்ஷன் ஜி.எம். குமார். ஜி.எம். குமார் டைரக்ட் பண்ண முதல் படம் இது. சிவாஜி கணேசனோட மகன் ராம்குமார் இன்ட்ரடியூஸ் ஆன முதல் படமும் இந்த படம் தான். இளையராஜா இசையில் ஓலை குருத்தோலை காற்றில் ஆடுது கண்ணனை தேடுது, தேவனின் கோவில் மூடிய நேரம் நான் என்ன கேட்பேன் தெய்வமே, மேலத்தை மெல்லத்தட்டு அப்படின்னு எல்லா பாடல்களுமே நல்லாயிருக்கும். குறிப்பாக இந்த தேவனின் கோவில் மூடிய நேரம் பாட்டை இளையராஜா சார் கடைசியில் என்ன பண்ணுறாரா, ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டாங்களாம். இல்லை இது படத்துக்கு வேணாம், என்னமோ அந்த சிச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு நல்லா இருக்காது, இந்த இதை வேண்டாம் அப்படின்ட்டாராம். படம் பாட்டு சீன் எல்லாமே எடுத்துட்டாங்க, ஷூட் பண்ணிட்டாங்க. ஆனால் படத்தில் சேர்த்த வேணான்ட்டு இளையராஜா சார் சொல்லியிருக்காரு. அநேகமாக கட் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கும்போது ஜி.எம். குமார் தான் இல்லை இந்த பாட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அந்த பாடல் காட்சியை இடம்பெற வச்சாராம். தேவனின் கோவில் மூடிய நேரம் நான் என்ன கேட்பேன் தெய்வமேங்கிற பாட்டு அந்த படத்தில் அமைந்த ஒரு சூப்பர் ஹிட் பாடல். ஆனால் படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறலை. மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனும் இளையராஜாவும் இணைந்து படங்களுக்கு இசையமைச்சிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். மெல்ல திறந்தது கதவு, செந்தமிழ் பாட்டு, செந்தமிழ் செல்வன், விஸ்வதலசி, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இளையராஜா இசையமைத்த 2 படங்களுக்கு மெல்லிசை மன்னர் ரீரிகார்டிங் மட்டும் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு படம் 1986 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. அது என்ன படம் அப்படிங்கிறது தான் கேள்வி. அந்த படத்துக்கு இசை இளையராஜா, ரீரிகார்டிங் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள், நானே சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.